அவன் அப்பாவை அவன் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ணுவா சொல்லு? இல்லை வாய முடுறேன் பண்றதெல்லாம் பிராடுத்தானா? இதுல அப்பேன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன கௌரவ வேண்டி கிடக்கு? விடுமாமா, நான் என்ன ஆசைப்பட்ட அப்பான்னு கூப்பிட்டேன்? விடுங்க. பேச்ச பார்த்தியாப்பா அவனுக்கு? நீங்க சொன்னதுக்கு தானே மச்சான் அவன் பதில் சொன்னான். இல்லை நீ வாய முறியா? அவனை கெடுத்து குடிச்சோராகிறதே நீதான்டா. இல்லை வீட்டில் அரிசி இருந்து போச்சு, குடவுல வந்து எடுத்துக்கு வந்துங்க போறான்னு சொன்னேன். அதை செஞ்சா இல்லையா? இல்ல. நல்ல ஒரு வேலை உருப்படியா செய்யறது கிடையாது. ஓ முதல்ல குடவுல இருந்து அரிசி கொண்டு வந்து வீட்டில் போட்டு அதுக்கப்புறமா கடைக்கு வந்து சேரு. போறேன் நிம்மதியா டீயை குடிக்க வரையாளா? நீல வச்சு மேய்க்கிறது எம்பிட்டு கஷ்டம்னு தெரியுமாப்பா? ரொம்ப கஷ்டம்தான் மாமா. வீட்டையும் சமாளிச்சு கடையும் சமாளிச்சு நீங்க ரொம்ப தான் கஷ்டப்படுறீங்களே. என்னப்பா செய்யறது? எல்லா வேலையும் தலையில் தூக்கி போட்டு நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இங்க பாருப்பா, நான் கொஞ்சம் புரிய விட்டேன்னு வச்சுக்க, அப்படித்தான் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இப்போ மயில இன்னைக்கு மூணாறுலேருந்து கொஞ்சம் டீ தூள்லாம் வரும். அந்த மொத்த பண்டையிலையும் நம்ம வீட்டு திண்ணையில் இறக்கி வச்சிரு. சாயந்தரமாக கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எது இந்த திண்ணையிலே மாமா? ஆமாப்பா, நம்ம வீட்டு திண்ணையில் வெளியில். இங்கே தான் டியூஷன் நடக்குமே மாமா. என்னது டியூஷனா? ஐயோ உங்களுக்கு தெரியாதா? நான் தான் உளறிட்டேன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? என்ன டியூஷனு? அது ராஜி டியூஷன் எடுக்கிறா மாமா. என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, ராஜி வீட்ல டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. நேத்துல இருந்துதான். அத்தை சொல்லலையா? இல்லையே, யாருமே சொல்லு. என்ன திடீர்னு? அது நம்ம ராஜிக்கு ஏதோ காசு வேணுமா, அதனால அவ டியூஷன் எடுக்கிறா மாமா. நான் நேத்தே யோசிச்சேன், எப்படி இவ்ளோ பெரிய முடிவை உங்ககிட்டே சொல்லாம எடுக்கிறாங்கன்னு. டியூஷன் எடுக்க போறேன்னு ராஜி சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. நேத்து தான் பசங்க வந்தாங்க, பட்டுன்னு டியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா.